ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அளவற்ற அல்லாஹ்வும் நிகரில்லா பேரன்புடையவனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் நாம் கடந்த நாட்களாக இஸ்லாமின் பார்வையில் இயற்கை தன்மைகள் என்ற தலைப்பில் பல்வேறு மனித தன்மைகளை பற்றி நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையிலே நாம் இன்றைய தினம் மனிதர்களுடைய தன்மைகளில் மிக முக்கியமான இரண்டு தன்மைகள், ஒன்று பொய் பேசுவது, இன்னொன்று உண்மை பேசுவது. இந்த உலகத்துல ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் பலவிதமான பிரச்சனைகளை சந்திப்பதற்கு காரணம் அவன் அதிகமாக பொய் பேசுவதுதான். அதுபோன்று சில நேரங்களில் உண்மையை பேசுவதில் அனுமதி செய்யலாம். பொய்களை சில பிரச்சனைகளை சந்திக்கின்றான். இன்றைக்கு மனித சமுதாயத்தில், அதுவும் நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் அதிகமான மக்கள் எந்த ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டாலும் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு பொய்யாவது பேசக்கூடிய மனிதர்களாகத்தான் நாம் இருக்கின்றோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், "ஹைருல் குரூனி கர்னி", தலைமுறையில் சிறந்த ஒரு தலைமுறை எது என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அருமை சஹாபாக்களும் வாழக்கூடிய அந்த காலகட்டம். சும்மயோகின எழுநரும் அதற்கு பிறகு சிறந்த தலைமுறை சஹாபாக்களுக்கு அடுத்து வந்த அந்த தலைமுறைகள், தாபீன் என்கின்ற அந்த தலைமுறைகள். அதற்கு அடுத்து சிறந்த தலைமுறைகள், அதற்கு அடுத்து வரக்கூடியவர்கள் என்று நபிகள் சொன்னார். அவர் காலங்கள் செல்ல செல்ல என்ன ஆகும், அடுத்தடுத்து வரக்கூடிய மக்கள் அவர்கள் மோசடி செய்வார்கள், சாட்சி சொல்ல அழைக்கப்படாததை சாட்சி சொல்வார்கள், அவருடைய பொய் சாட்சிகளை அது செய்யும், அதிகமாக மேலோங்கி இருக்கும் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறார். அல்லாஹ்வின் தூதர் முன்னறிவிப்பு செஞ்ச மாதிரியே நமக்கு முன்பார்ந்த மக்களை விட நாம் வாழக்கூடிய காலகட்டம் அதிகமான பொய்கள் நிறைந்த காலகட்டமாக தான் இருக்கு. மார்க்க அடிப்படையில் எடுத்துக்கொண்டாலும் உடல் அடிப்படையில் எடுத்துக்கொண்டாலும் இன்றைக்கு பொய் பேசக்கூடிய மனிதர்கள் தான் நம்மில் நாம் அதிகமாக இருக்கிறது. எந்த ஒரு மனிதனையும் நாம் விரிவுபடுத்தி சொல்ல முடியாது. இந்த பொய்க்கு என்ன காரணம்? இந்த பொய்க்கு அடிப்படையான ஒரு காரணம் என்னவென்று சொன்னால், நாம் எல்லா நேரத்திலும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். நாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் இறைவனுடைய திருப்பத்தை நாடி செய்ய வேண்டும் என்று வந்துவிட்டால் நாம் இந்த பொய்களில் நாம் தப்பித்துக் கொள்ளலாம். நாம் பொய் சொல்லாமல் தப்பிப்பதற்கு என்ன வழி என்று பார்ப்பதற்கு முன்பாக இந்த பொய் என்பது எவ்வளவு பெரிய பாவம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பொய்களிலேயே மிக பயங்கரமான பொய் எது சொன்னால், அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வுடைய தூதரின் மீது நாம பொய்யை இட்டு கட்டுறது. இன்றைக்கு நம்ம நடைமுறை வாழ்க்கையில பார்க்கிறோம். ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு கொள்கையை சார்ந்தவர்களும் தன்னுடைய கொள்கையை நியாயப்படுத்துவதற்காக அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டுவாங்க. நபிகள் நாயகம் இப்படித்தான் சொன்னாங்க என்று செய்வாங்க, பொய்யை வந்து இட்டு கட்டுவாங்க. அப்ப குர்ஆன் அப்படி இருக்குதா? நபிகள் நாயகம் அப்படி சொன்னாங்களா? நபிகள் நாயகம் சொல்லி இருந்தாலும் அது சரி, நபிகள் நாயகம் உண்மையிலேயே சொன்னது என்று உறுதிப்படுத்தப்பட்டதா என்றெல்லாம் யாரும் செய்வது கிடையாது, ஆய்வு செய்வது கிடையாது. அல்லாஹ்வின் மீது பொய் சொல்வது எவ்வளவு பெரிய பாவம், அல்லாஹ்வுடைய தூதரின் மீது பொய் சொல்வது எவ்வளவு பெரிய பாவம் என்று தெரிந்து கொண்டால் ஒவ்வொரு மனிதரும் ஒரு வார்த்தையை பேசுவதற்கு யோசிப்பார். இன்றைக்கு தர்கா வழிபாடு செய்யக்கூடியவர்கள் எடுத்துக்கிடுங்க, அல்லாஹ்வின் மீது அநியாயமா பொய்யிட்டு கட்டுறது. குர்ஆன்ல வந்து அந்த மாதிரி தர்காவுக்கு போய் சொல்லி இருக்குது. ஹதீஸ்கள் நபிகள் நாயகம் சொன்ன ஹதீஸ்கள் செய்வாங்க, திருத்து பேசுவார்கள். இப்படி ஒவ்வொரு கொள்கையும் காரணம். சில கூட்ட
மேல வருவாங்க. அவர் தங்களுக்கு சாதகம் செய்வாங்க. அல்லாஹ் மேல பொய்யை சொல்லி குர்ஆன் வசனங்களுக்கு தவறான விளக்கம் கொடுக்கிறது, நபிகள் நாயகத்துடைய ஹதீஸ்களுக்கு தவறான விளக்கம் கொடுக்கிறது, இன்னும் ஒரு முறையான நன்மையை தீமையை தடுப்பது சொல்லுவாங்க. அவங்க பொய்களை அல்லாஹ் மீதும் அல்லாஹ்வுடைய தூதரை விட்டு கட்டுவது என்று ஒவ்வொரு சாராருமே இந்த அல்லாஹ் மேல பொய் சொல்லக்கூடிய விஷயத்தை வந்து சர்வசாதாரண எடுத்துக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்? அல்லாஹ்வை பற்றிய பயம் இல்லை. இவன் எந்த கொள்கையில இருக்கிறானோ, இவன் மனசுக்கு மனோஇச்சைக்கு எது சரி என்று படுகிறதோ அதற்கு தொடர்ந்து செய்து அல்லாஹ்வுடைய குர்ஆனை திரித்து பேசுவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்களை திரித்து பேசக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். பொய்களிலேயே கடுமையான ஒரு பொய் வந்து அல்லாஹ்வை நாம் சொல்லக்கூடிய பொய், அல்லாஹ்வுடைய தூதரின் மீது நாம் சொல்லக்கூடிய ஒரு பொய் என்பதை பார்க்கிறோம். திருமறை குர்ஆன்ல 39வது அத்தியாயத்தில் 60வது வசனம் அல்லாஹ் கூறுகின்றான், வயௌமல் கியாமத்தி தரல்லதீன கலமு அல்லாஹ் உஜூஹுஹும் முஸ்வத்தா. நபியே, மறுமை நாளில் அல்லாஹ்வின் மீது இந்த உலகத்தை வாழும்போது பொய்யை இட்டு கட்டினார்களே, இவன் ஏதாவது ஒன்று செய்வான், ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு ஏன் செய்யல, அல்லாஹ்வை இப்படி சொல்றான், குர்ஆனை இப்படி இருக்குதுப்பா, ஹதீஸ்ல இப்படி இருக்குதுப்பா, அது எந்த தலையால போய் நீ சட்டத்தை பூசுறீங்களா, கொடிக்கட்டி இருக்கிறீங்களா, யானைக்கு பின்னாடி போறீங்களப்பா, அந்த கொடி மரத்தை அந்த அது தொட்டா பார்க்க நினைக்கிறீப்பா, இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம்? குர்ஆன் அப்படிதான் இருக்குது, அல்லாஹ் அப்படிதான் சொல்றான். நிச்சயமா கொஞ்சம் கூட இறையச்சம் இல்லாம அல்லாஹ்வை பொய்யை எடுத்துக்கிறான். இப்ப அல்லாஹ் சொல்லிட்டாங்க, நபியே, அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டுகிறார்களே, இவருடைய முகத்தை மறுமை நாளில் நீர் பார்க்க வேண்டும். எப்படி இருக்கும்? முஸ்வத்தா, அவருடைய முகங்கள் எல்லாம் அப்படியே கருத்தை பதித்து இருக்கும். மறுமை நாள்ல சில முகத்தை நாம பார்ப்போம், அந்த எந்தெந்த முகங்கள் எல்லாம் கண்ணும் கரையல் என்று கரையல்ல கரையல் கருப்பு கூட செய்ய அழகா இருக்கும். அதை மறுமை நாளில் பார்க்கக்கூடிய அந்த கருப்பு எப்படி? அது முகமெல்லாம் வியர்வை படித்து புளிது படித்து பார்ப்பதற்கு அருவருப்பான கோலத்தில் இருப்பார். இப்ப அல்லாஹ் கேட்கின்றான், இந்த பெருமை அளித்தவர்களுக்கு நரகம் ஒரு போதுமான ஒன்றுமான இல்லையா அல்லாஹ் கேட்கிறான். இது மாதிரி யாரெல்லாம் அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டுறாங்களோ அவங்களுக்கு நரகம் தான் ஒழுங்கிவிடும் என்று செய்றாங்க என்று அல்லாஹ் திருமலை சொல்லி காட்டுகிறார். பல வசனங்கள் அல்லாஹ் கூறுகின்றார், வலஹும் அஸாபுன் அலீமுன் பிமா கானூ யக்ஸிபூன். இவர் அல்லாஹ்வின் மீது பொய் சொன்ன காரணத்தினால், அல்லாஹ் சொல்லாத விஷயங்களை எல்லாம் அல்லாஹ் சொன்னதாக கூறுகின்ற காரணத்தினால் இவர்களுக்கு நோய்களை தரக்கூடிய வேதனை இருக்கிறது என்று 2வது அத்தியாயத்திலே 10வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். அதுபோன்று 6வது அத்தியாயத்தில் 21வது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், வமன் அவ்வளவு மிம்மனித்தரா அல்லாஹி கரிமா வ கஸ்ஸமி ஆயாத்திஹி. இறைவனுடைய திருமறை வசனங்களை பொய்யென கருதி இறைவன் மீது பொய்யை இட்டு கட்டுகிறார்கள். இவரை விட ஒரு அநியாயம் இருக்க முடியுமா? இந்த உலக
நோய்வாய்ப்பட்டாரா? ஐயூப் நபி நோய்வாய்ப்பட்டது உண்மை. உடம்பு ஃபுல்லா புழு வச்சுதான், ஒவ்வொரு நாட்டில மட்டும் புழு வைக்கிறீங்க. அந்த புழு கீழே உள்ள செய்வார் ஐயூப் அலைஹிஸ்ஸலாம். அந்த புழு எடுத்து உடம்புல விடுவார். இப்படி எந்த ஹதீஸ்ல பாருங்க, ஒரு ஹதீஸ காரணமா இல்லையா? எவ்வளோ இட்டு கட்டி எழுதி வச்சிருக்கிறாங்க ஐயூப் நபி. மக்கள் எவ்வளோ என்ன நிறைய பயான் பண்ற ஆளுங்க நம்ம மக்களுக்கு சொன்னா ஏற்படாது. அந்த ஆன்சா ரொம்ப சூப்பரா பேசுறா இருப்பாங்க. என்னது சூப்பரா பேசுறாரு? நம்ம பார்த்து மதத்துல வேலை போறோம். மக்களை காக்க வேண்டும் என்பதற்காக இல்லாத ஹதீஸ கூட அர்த்தம் ஹதீஸ் இருக்காது. இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் சொல்ற இட்டு கட்டப்பட்ட ஹதீஸா இருக்கும். இவன் என்ன பண்ணணும்? நோக்கத்தை பெண்களை கவரணும், மக்களை கவரணும், அவர்களை கவர்ந்து வசூல் பண்ணணும். இருக்கிற ஹதீஸ் விட்டு போய் தப்பாது. நம்ம மதத்தில் சார்ந்துவாரு. மக்களுக்கு என்ன யாரை நம்ம ரசூலை சொன்னீங்க போய் பாப்பீங்களா? யாருக்கா தெரியுமா? அன்னைக்கு ஒரு வீதி வழியா வரும்போது ஒரு பள்ளிவாசல பயான், ஐயூப் நபியை பத்தி பயான். ஆலிம்சால இருந்து அழுகுறாரு. எந்த அழுகுறான்னு பார்த்தா ஐயூப் நபி புழு எடுத்து மேல விட்டாரு அப்படிங்கிறாரு. பாத்தீங்களா ஐயூப் நபி எந்த கஷ்டப்பட்டார்? எங்கப்பா இருக்கு ஐயூப்? உண்மையிலே இருந்தா நீ சொல்லு. ஐயூப் நபி நோய்வாய்ப்பட்டாரு, அதான் நோயை குணப்படுத்தினாலும் குரான்ல இருக்கு. ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு ஐயூப் நபி ரொம்ப கஷ்டப்பட்டாலும் இருக்குது. இந்த மாதிரி புழு சமாச்சாரம் எங்கேயும் நம்பவத்தை அல்ல கோரிச்ச மாதிரி அப்படி சொன்ன ரசூலுல்லாஹ் சொன்னத நபிகள் நாயகம் குரானே கிடையாது. அதுதான் செய்வாங்க. யூசுப் நபிக்கு சுலேஹா ஒரு மனைவி இருந்தாம்பா. அந்த குரான்ல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ஒரு பெண்ணு தப்பான பாதைக்கு அழைச்சாலும் குரான்ல இருக்கு. அந்த பெண்ணு திருந்தினாங்களா இல்லையான்னு சொல்லி செய்யல. குரானை படிச்சு பார்த்தா அந்த பெண்ணு தன்னுடைய பாவத்தையும் திருந்தியதா இல்ல. அவர்களுக்கு கடவுளுக்கு துரோகம் செஞ்ச மாதிரி இருக்குது. இவங்க சொல்லுவாங்க, எப்படி சொல்லுவாங்க? யூசுப் நபி செஞ்சாரு. அந்த சுலேஹாங்கிற பெண்ணு அது கண்ணியாக மாற்றப்பட்டு யூசுப் நபி கல்யாணம் முடிக்கப்பட்டாங்க. அந்த பொம்பளை பேரு சுலேஹா இந்த குரான்ல இருக்கிறா, ஹதீஸ்ல இருக்கிறா. அவர் கண்ணியாக மாற்றப்பட்டு யூசுப் நபி கல்யாணம் முடிக்கப்பட்டு வைக்கப்பட்டாங்க. குரான்ல ஹதீஸ்ல அல்லாஹ்வை இட்டுக்கட்டு பாரம்பரிய பெரியா தியாக வாழ்க்கை கூறு வேண்டியதோ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவன துணியாய் குடித்து வீழ்ந்து அங்கே பூச்சியாகினான். எங்கப்பா இருக்குது? வினாடி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும் போது அவர் கீழே விழுந்து துடிச்சு மோதல என்ன செய்தி இருக்குது? அப்படி எந்த செய்தியுமே கிடையாது. அப்ப மக்களுக்கு மத்தியில் ஏராளமான பொய்கள் யார் சூழலுக்கு வாங்கியாக வெளியில ராத்திரி ஓதுறாங்களோ அவர்களுக்கு வருமானம். இந்த ரசூலுல்லாஹ் யாரா சொன்னா நபிகள் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன எந்த ஹதீஸ்ல இருக்குது? நபிகள் நாயகம் பொய்யா இட்டு கட்டப்பட்டது. அது மட்டுமல்ல, இன்னும் ஏன் நபிகள் நாயகம் பொய், அல்லாஹ் மேல பொய், சமுதாயத்தில் அப்பொழுது பொய்யான விஷயங்கள் துணிந்து ஆதிக்கம் மக்கால் செய்யப்படுது. மக்களுக்கு எடுத்து சொல்லப்படுகிறது. பல இடத்துல எடுத்துப்பாங்க. இதை பராக்கிரமும் சொல்றாங்க இல்லையா? பராக்கிரமும் இவங்க சொல்லக்கூடிய செய்தி என்ன செய்தி? நபிகள் நாயகத்தில் இட்டு கட்டப்பட்ட செய்திகள். நபிகள் நாயகத்தில் எவ்வளவு பொய்யா எழுதி வச்சிருக்கிறான். அந்த செய்தி செய்து பராக்கிரம் இருக்குதுன்னு அதுக்கு ஆதாரமா காட்டுறது. இந்த மாதிரி ஏராளமான நாம சொல்ல வேண்டும் என்றால் சொல்லிக்கொண்டே போகலாம். பாட்டு படிப்பாங்க, எப்படி படிப்பாங்க? மூசா நபி சபூரா போல வாழ வேண்டும். மூசா நபியுடைய மனைவிகள் சபூரா எந்த குரான்ல இருக்குது? எந்த ஹதீஸ்ல இருக்குது? மூசா நபி கல்யாணம் பண்ணாங்கன்னு இருக்குது. அவர் மனைவி தான் இருக்குது. அவர் மனைவிகள் சபூரா எங்க இருக்குது? இந்த மாதிரி செய்தி ஹாரூன் நிறைய கற்பனை கையில் சொல்றான். ஹாரூன் இருந்தாங்களா? அவங்க இன்னைக்கு பூமிக்குள்ள தலைகளை போய்கிட்டே இருக்காங்க. இது யாருக்கா சொல்லுது? ஹாரூன் பூமிக்குள்ள தலைகள் குரான்ல ஹாரூன் பத்தி இருக்குது. அவங்க ரெண்டு பேரும் கெட்ட மனிதர்கள் இருக்குது. இவங்க சொல்ற மாதிரி அவங்க இன்னைக்கு பூமிக்குள்ள தலைகளா போய்கிட்டு இருக்காங்க. கியாமத் நாளிலே போய்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி அடிச்சு விடுறாங்க. இந்த மாதிரி அடித்து விடுவதற்கு எந்த ஆதாரம் இருக்குது? அவர் மக்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுறார். பவன் அவர்களுக்கு மதிப்பு அதெல்லாம் கலிமை நீ விழுந்தார்கள் கைதியின் அறிவில்லாமல் மக்களை வழிகெடுப்பதற்காக இது சமுதாய மக்களை இவங்க அல்லாஹ் நம்புவாங்களா இல்லையா? ரசூலுல்லாஹ் நம்புவாங்களா இல்லையா? அவ அல்லாஹ் சொன்னா நம்புவாங்க என்பதற்காக, நபிகள் நாயகம் சொன்னா நம்புவாங்க என்பதற்காக நபிகள் நாயகம் சொல்லாத விஷயம் செய்யலாம், அல்லாஹ் சொல்லாத விஷயம் செய்யலாம். இட்டுக்கட்டு செய்து மக்களுக்கு மத்தியில் பிரச்சாரம் பண்றது. நான் எல்லா இடத்துல நம்பிட்டு இருக்குது. எவ்வளவு பொய்கள் நாம போய் சொன்னா கூட இந்த மாதிரி செய்தி ஹதீஸ் கிடையாது, இந்த மாதிரி சொல்லக்கூடாது. இவங்க வேற ஹதீஸ் இல்லைன்றது. அதை விட பெரியவா அல்லாஹ் சொல்லாத ஒண்ணு இட்டு கட்டி சொன்னா அது நடத்த நடத்த
வழிபாடு நபிகள் நாயகம் சொன்னா நம்ம பதில் வச்சுக்கிங்க. அதை நம்ம தருணம் உண்மையா இருக்க முடியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு வந்து நமக்கு சில எச்சரிக்கை பண்றாங்க. எப்படி எச்சரிக்கை பண்றாங்க? மகன் கதவ அழகிய முதல் அம்பிதன் பல பகவான் மற்றாகவும் இருந்தார் தெளிவா சொல்லி காட்டார். அதாவது என் மீது யார் வேண்டுமென்றே பொய்யை இட்டு கட்டாங்களோ, நிறைய சொல்லி காட்டார். என் மீது யார் வேண்டுமென்றே பொய்யை இட்டு கட்டுகிறானோ அவன் தன்னுடைய இருப்பிடத்தை நரகமாக்கிக் கொள்ளட்டும். குர்ஆன் மேல யாரும் இட்டு கட்ட முடியாது. குர்ஆன்ல இல்லாத வசனத்தை யாரும் சேர்க்க முடியாது. அல்லாஹ் பாதுகாத்து விட்டார். நபிகள் நாயகத்துடைய பேச்சும் இதை செய்தார். அதை அல்லாஹ் எப்படி பாதுகாக்கிறான்? நபிகள் எச்சரிக்கை பண்றாங்க. பின்னாடி வரக்கூடியவங்க நான் சொல்லாத விஷயத்தை தான் நபிகள் நாயகம் சொன்னாலும் இட்டு கட்டுறான். எந்த விட்டு கட்டுறாங்க தெரியுமா? சில பருப்பு வியாபாரிகள் பருப்பு விற்கிறதுக்காண்டி எதை பருப்பு சாப்பிடுறானோ அவனுக்கு அது நோயை ஏற்பட சொன்னார்கள். சில சுரைக்காய் சுரைக்காய் வைக்கிறதுக்காண்டி சுரைக்காய் விட்டா சொற்கொலை செஞ்சாங்க. சூழ சொன்னார்கள் சுரைக்காய் விட்டா சொற்கும். சில அரிசி வியாபாரி சொன்னாங்க நம்ம ஊரோட அரிசி அரிசி அந்த முகமதுப்பா இந்த அரிசியில் ஏதாவது காப்பு செஞ்சுட்டு வச்சுக்கிட்டு அந்த முகமது எவ்வளவு போட்டேன் அதுக்கு இட்டு கட்டி வச்சு எப்படி இட்டு கட்டி வச்சிருக்காங்க நிறைய சொன்னாங்க. அதாவது இந்த ஒரு அரிசி இது ஒரு உயிராக இருந்தால் இது மனிதனாக இருந்திருக்கும். மனிதனாக இருந்தால் இது ஆணாக இருந்திருக்கும். ஆணாக இருந்தால் இது ஒரு நல்லவனாக இருந்திருக்கும். நல்லவனாக இருந்தால் அது நபியாக இருந்திருக்கும். அரிசி பேசா அது நல்லவனாக நபியாக இருந்தால் அது ஆணாக இருந்திருக்கும். அரிசியை அண்ணன் இது அண்ணன் எங்க வந்துச்சு? ரசூலாவை இட்டு கட்டு அரிசி உயிரா இருந்தா அது ஒரு மனுஷனா இருக்குமா? மனுஷனா இருந்தா ஆமையா இருக்குமா? ஆமையா நபியா இருந்தீங்க ரசூலா சொன்னாங்க. அரிசியாக அரிசி விற்கிறதுக்காண்டி ரசூலா சொன்னான்னு செஞ்சாங்க இட்டு கட்டாங்க. இப்படி இட்டு கட்டி தக்க வழிபாடு இட்டு கட்டப்பட்டாங்க. நிறைய அவுளியா கலாபத்தி வானத்துல பறந்தாரு புண்ணிய நோஞ்சாரு இந்த மாதிரி ஏராளமான பொய்கள் நிறைய நாயம் நல்லா இருக்கிறோம். அவங்க விஷயம் இட்டு கட்டப்படுது. அப்ப இந்த மாதிரி ஏன் இட்டு கட்டினாங்க? நிறைய நாயம் நல்லா வகாத்துக்கு பிறகு நிறைய பொய்யர்கள் இந்த உலகத்தில் தோன்றாங்க. நம்ம ஹதீஸ் சொல்றாங்க. இந்த ஹதீஸ் புகாரி சஹீஹ் புகாரி இருக்குது. புகாரி இமாம் எப்ப வருவாங்க? புகாரி இமாம் ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத்துக்கு பிறகு ஹிஜ்ரத் ஹிஜ்ரி 250 அந்த 180 பிரயாணம் செய்யப்பட்ட இமாமுடைய காலகட்டம் தோன்றுது. ஒரு இமாம் புகாரி இமாம் ரசூலுல்லாஹ்வை டைரக்டா கேட்டன் செய்யல ஹதீஸ் எழுதல. இந்த ஹதீஸ் நமக்கு எப்படி கிடைச்சு நம்ம பற்றி முடிவு பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஒரு ஹதீஸ் எப்படி நமக்கு கிடைச்சதுன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழும் போது சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? மார்க்கத்தை போதிச்சாங்க. சஹாபாக்களுக்கு மார்க்கத்தை போதிக்கும் போது சஹாபாக்கள் நபிகள் நாயகம் வஃபாத்துக்கு பிறகு சஹாபாக்கள் அவங்க அடுத்த தலைமுறையினர் தாபியீன்கள் அவங்க சொன்னாங்க நபிகள் நாயகம் எங்களுக்கு இப்படி சொன்னார்கள் என்று நபிகள் நாயகத்தை கேட்ட ஒரு சஹாபி தனக்கு அடுத்த தலைமுறைக்கு சொன்னாங்க. அந்த அடுத்த தலைமுறை என்ன செஞ்சாங்க? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபி கேட்டாரு. இந்த சஹாபி எங்களுக்கு சொன்னாரு. அது அவர் பிள்ளைக்கு சொல்றாரு. அவர் இவரை அடுத்தாருக்கு ரசூலுல்லாஹி இந்த சஹாபி கேட்டாரு. அவர் இவருக்கு சொன்னார். இவருக்கு சொன்னார். இவர் சொன்னது செய்யும். நபிகள் நாயகம் ஒரு இமாம் ஒரு ஹதீஸ் நபிகள் நாயகம் சொன்னார் எழுதுறாருன்னு சொன்னா அந்த இமாம் நபிகள் நாயகம் சொன்னா நேரத்தை எழுத மாட்டார். அந்த இமாம் எழுதுவாரு எனக்கு இந்த அப்துல் காதர் சொன்னார். அந்த அப்துல் காதர் ஹிஜ்ரி 150 உள்ள சொல்லுங்க. அந்த ஹிஜ்ரி 150 அப்துல் காதர் சொல்றாரு எனக்கு இந்த இஸ்மாயில் சொன்னார். அந்த இஸ்மாயில் 120 உள்ள இருப்பார். அந்த 120 உள்ள இஸ்மாயில் சொல்றாரு எனக்கு அந்த என்ன செஞ்சாரு அந்த அப்துல்லா சொன்னார். அந்த அப்துல்லா ஒரு 90 உள்ள இருப்பார். அந்த அப்துல்லா சொல்றாரு எனக்கு இந்த 70 உள்ள ஒரு ஆள் சொல்றாரு. ஹதீஸ் எங்க போய் சொல்றது? சஹாபி போய் சேரும். அந்த சஹாபி நபிகள் நாயகம் சொன்னார். அது ஒரு இமாம் ஒரு ஹதீஸை பதிவு பண்ணான்னு சொன்னா அந்த இமாம் நபிகள் நாயகம் சொன்னார் என்று சொல்வதற்கும் அந்த இமாமுக்கு மத்தியில் குறைந்தது ஒரு ஆறு அதிகபட்சம் 12 பேர் 20 பேர் அபியானம் செய்வாங்க இருப்பாங்க. அப்ப நபிகள் நாயகம் போய் சொல்ல மாட்டாங்க. சஹாபாக்கள் போய் சொல்ல மாட்டாங்க. இந்த ஹதீஸை பதிவு பண்ண இமாமும் போய் சொல்ல மாட்டாங்க. நம்ம எப்படி வச்சுருவோம்? இதுக்கு இடையில உள்ள பாருங்க இதெல்லாம் நிறைய பொய்யது. இவங்க என்ன செய்வாங்க? அவங்க பொய்யுங்க அவங்களுக்கு மக்கள் மத்தியில் இஸ்ஸத் கிடைக்கும் என்பதற்காக நபிகள் நாயகம் உள்ள ஒரு ஆள் மௌத்தாவை நேரத்தில் இருக்காரு. மௌத்தாவை நேரத்தில் ரொம்ப அழுதுட்டு இருக்காரு. பக்கத்துல வார்த்தை கேட்கிறாரு ஏன் நீ அழுதுட்டு இருக்கிற? நீ தான் ரசூலுல்லாஹ்வுடைய 70,000 ஹதீஸை நீ அறிவிச்சிருக்கிய நீ ஏன் அழுத? அப்ப சொல்றாரு
இந்த 70,000 ஹதீஸ்னா ரசூலுல்லாஹ் கேட்கறது கிடையாது. நானாவே நபிகள் நாயகம் இந்த சஹாபிக்கு சொன்னாரு, அந்த சஹாபி இவருக்கு சொன்னாங்க, அவர் பேர் அவரே செட்டப் பண்ணது. அந்த சஹாபி வந்து அவர் இவருக்கு அவரே ஒரு பேர், இவருக்கு நேரம் ஒரு 5 பேர் இருக்க, 5 பேர் இவரை செட்டப் பண்ணி 70,000 ஹதீஸ் அறிவிச்சிருக்கேன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. மரணத்தவரை போய் கேட்கிறாங்க, நீ ஏன் ஆரம்பிச்சிருக்கீங்க? ரசூலுல்லாஹ் இருந்து 70,000 செய்தி அறிவிச்சிருக்கீங்க, நான் எங்க அறிவிச்ச எல்லாமே நான் பொய்யா சொல்றேன் செய்தி, அதை மனுஷனா நடந்துட்டு இருக்கிறேன். எப்படிப்பட்ட பொய்யல் வாழ்ந்திருக்கிறார், எந்த அளவுக்கு பொய்யல் வாழ்ந்தது, எந்த அளவுக்கு கொஞ்சமும் விரைய செய்தால் என்றால் அந்த காலகட்டத்தில் அரசியல் வெளி, அதை இயக்க வெளி, இதை பயன்படுத்த செஞ்சாங்க. நபிகள் நாயகம் சொல்லாத செய்திகளை எல்லாம் நிறைய பேர் எடுக்க ஆரம்பித்தார். இன்னைக்கு எல்லாம் வரையறுக்கப்பட்ட ஒரு செய்தியை சொல்ல எந்த நூல்ல இருந்து கேட்போம், எந்த நூல்ல போய் பார்ப்போம், அது சொல்ல போய் நல்லவர்களாக எடுத்துக்கொள்வோம், பொய்யலாக சரி விட்டுருவோம். இன்னைக்கு நிறைய பேர் பார்ப்பாங்க. இந்த ஜிஹாது கூட்டம் இருக்கா இல்லையா, ஜிஹாது கூட்டம் ஒரு பொய்யான செய்தியை பிடிச்சுட்டு என்ன சொல்லுவோம், இந்தியாவில் போர் நடக்கும், ஒரு இந்தி கட்டப்பட்ட செய்தி, இந்தியாவில் போர் நடக்கும் ரசூலுல்லாஹ் எவ்வளவு இந்தி கட்டி வச்சிருக்காங்க பாத்தீங்களா? இந்தியாவில் போர் நடக்கும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நம்ம இந்தியாவில் போர் செய்யணும், ஜிஹாத் எங்கடா இருக்குது, அதை எடுத்து ஒரு படம் சொல்ற போய் பொய்யனாங்க. இது ரசூலுல்லாஹ் ஆத்தென்டிக்கா வந்தா உறுதிப்படுத்தப்பட்டு வந்தா எடுத்துக்கணும். அப்ப சாதாரண ஒரு மனுஷன் சொன்ன வார்த்தை இவ்வளவு ஆய்வு பண்றோம். ஒரு மனுஷன் ஒரு வார்த்தையை சொல்ல வச்சிருக்க, நான் ஒரு வார்த்தையை சொல்றேன், நீங்க ஒரு வார்த்தையை சொல்றீங்க, நீங்க சொல்லாத ஒன்று போய் சொல்றா உனக்கு யாரா சொன்னா, ஏன் அநியாயம் சொல்லாத உனக்கு யார் சொன்னா, கொண்டு வந்து பார்க்க முடியுமா? இப்படிலாம் கேட்கிறத நம்ம சொல்லு வந்து இறை செய்தியா? அப்ப ஒரு மனுஷன் சொன்னா ஒரு கோர்ட்ல வந்து வழக்கு போகுது, ஒரு அவங்களும் வழக்கு போக வச்சுக்கிறீங்களா, அவங்களும் வழக்கு சொல்ற என்னை பற்றி இவர் தவறாக பேசிவிட்டார், அந்த கோர்ட் என்ன செய்யும், இவன் தான் சொன்னாலும் நிரூபிக்கிறதுக்கு நீ வீடியோ கொண்டு வா, அந்த வீடியோ சரியான வீடியோவா, அது பொய்யா வந்து கிராபிங் பண்ணப்பட்டதா, இப்படி ஆயிரக்கணக்கான சாட்சியாரு, கேட்டது யாரு, போட்டது யாரு? அப்ப ஒரு மனுஷன் சொன்னாங்க இல்லையான்னு சொல்லி பார்க்கறதுக்கு நீ ஆய்வு பண்றீங்க, அவன் தான் சொன்னா நிரூபிக்க சொல்றீங்க. நபிகள் நாயகம் சொன்னாலும் அவங்க சொன்னாலும் நான் முடிவு போட்டு வச்சுக்கிட்டுங்க, அது இறை செய்தி, நபிகள் நாயகம் சொன்னாலும் சொல்லி வச்சுக்கிட்டுங்க, அல்லாஹ் முடிவு பண்ண போறோம். நபிகள் நாயகத்தை பேச முடிவுபட்டு பேசுவோமா, எம்பி பண்ணவா? நபிகள் நாயகத்தை சுய இச்சைப்படி பேச மாட்டார்கள். இது போய் இல்ல வகையூரா, அவங்க பேசியிருந்தால் அல்லாஹ்வுடைய இறை செய்தி. நபிகள் நாயகம் கண்ணு முன்னாடி வந்து பேசிட்டா பிரச்சனை இல்ல. நபிகள் நாயகம் சொன்னாலும் சொல்ல நல்லவங்க சொல்றாங்க, பொய்யர்கள் நபிகள் நாயகம் சொல்லாத விஷயத்தை பரிசீலித்து இருக்காங்க. ஒரு ஆய்வு பண்றாரு, குர்ஆனுடைய சிறப்புகளாக ஆயிரக்கணக்கான செய்திட்டு இருக்காரு. சூரத்துல் பக்ரா போனா அந்த சிறப்பு, இந்த வாக்கியா போனா வர்மம் வராது, அர்த்தமாக போனா சின்ன இருக்கலாம், சூரத்துல் சின்ன போனா சின்ன 40 நாள் ஒரு சின்ன இருக்கலாம், இப்படி செய்யிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் கேட்கிறார், நீ ஏன்டா இப்படி போய் இட்டு கேட்கிற, ரசூலுல்லாஹ் சொல்லாத விஷயங்களா ஏன்பா நீ சொல்ற? அப்பா அவர் சொல்றாரு, எவருமே குர்ஆன் எடுத்து படிக்க மாட்டான், இவன் சூரத்துல் வாக்கியா போனா வர்மம் போகும்னு நினைச்சா அதுக்காக குர்ஆன் படிப்பாங்கல்ல, அதுக்காக வசனம் கண்ணில் போடும்ல, அதை வச்சா திரும்புவாங்க. இன்னைக்கு என்ன இட்டு கட்டினா, இட்டு கட்டுறது வந்து மக்கள் திரும்பினாங்களா, அந்த குர்ஆன் மக்களமாக போடுறாங்கன்னு தெரியல, அதை வந்து யாரு வசனங்கள் யார் படிக்கிறா, சூரத்துல் யாருக்குமே செத்தவங்க போது இறந்தவங்க போதுன்னா ஒரு யாரும் இட்டு கட்டினா சொல்றாங்க. யாராவது சூரத்துல் யாருன்னு சொல்றது, நீ தும்பிய மக்கள் ஐயா, இது உயிரோடு உள்ளவர்களை எச்சரிக்கை செய்வதற்கு, உயிரோடு உள்ளவர்கள் யாரும் சொல்றா ஓடி எச்சரிக்கை பண்றாரா, அவங்க அண்ணன் சொல்றாங்களா, இவன் பொய்யா இட்டுக்கா இன்னைக்கு சமுதாயம் கொண்டாம் யாரும் சொல்லாத என்ன படிப்படியை சொல்ல வேணும் அதை மறந்து அதை வாக்கியாவது உட்கார்ந்து ஓடிட்டு இருக்காங்க. இவன் நபிகள் நாயகம் மேல இட்டு கேட்கப்பட்ட செய்தி யாரும் இதனால நபிகள் நாயகம் சொன்னாங்க ஆய்வு பண்ணுமா இல்லையா? நபிகள் நாயகம் சொல்லி காட்டாங்க, நான் கண்டிப்பா அடைங்க என் மீது பொய்யை இட்டு கட்டி விடாதீர்கள், என் மீது பொய் சொல்லி விடாதீர்கள், அடைங்க எது சொன்னார், என் மீது எவன் பொய்யை இட்டு கட்டுகிறானோ அவன் நரகத்தில் நுழைவான். இன்னும் சொல்ற இந்த கதிரை அடைய லைசக கதிரை அலை, என் மீது பொய் சொல்வது மற்றவர்கள் பொய் சொல்ற மாதிரி கிடையாது. நபிகள் நாயகம் செஞ்சாலும் பொய்யை சொல்ல வச்சுருங்க, எது இருக்கிற மக்கள் எல்லாம் அதை ஃபாலோ பண்ணுவாங்க, எல்லாம் பொய்கிட்டு போவாங்க. ஒரு ஆள் சொல்ற நபிகள் நாயகம் சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, செத்தவர்களுக்கு தான் காவல் இருக்கும் நபிகள் நாயகம் சொன்னாங்க, இட்டுமே சொல்ல வச்சுருங்க, மக்கள் தான் போவாங்க. சூழலை சொல்றாங்களா, செத்தவங்களுக்குள்ள காவல் இருக்குமா, எல்லாம் தருவாங்க முட்டா வச்சுருவாங்க. அவன் ஆளை கேட்டாங்க அந்த போய் கேட்கலாமான்னு யோசிக்க மாட்டான்.
செத்தவங்க காது இருக்குமா, எவ்வளவு காது இருக்குமா, ஒரு அவ்வளவு செய்யுது. காது கேட்டா உள்ளவங்களுக்கு தான் காது இருக்குது. காது கேட்கறதுனால உங்களுக்கு சட்டம் பூசுறோமா, உங்களுக்கு மேல பூ போடுறோமா, உங்களுக்கு போய் துவா கேட்கலாமா? காது கேட்கணும் வயது கொண்டா கூட அந்த மாதிரி துவா கேட்கக்கூடாது, அந்த மாதிரி வழிபாடு பண்ணக்கூடாது. அதை யோசிக்க மாட்டேன். எவ்வளவு காது இருக்கும் அதை செய்வோம். அவங்க போய் விழா எடுப்போம், யானை பத்துவோம், யானை தட்டி செய்வோம், மிதிப்போம். இப்படி செய்வாங்க. ஏராளமான வழிகள் உண்டாயிருந்தா இல்லையா? அப்ப வழிதான் சொல்றாரு, நம்மளோட ஆளுநர் பொய்யிட்டு கட்டணும் வச்சுக்கிட்டு அது வந்து சரிப்ப எவ்வளவு சொல்றாரு. இந்த சீனி கடை ஒரு ரசூலாவும் சொல்றாங்க, காந்திக்கு சொல்றாங்க, காமராஜர் சொல்றாங்க, எம்ஜிஆர் சொல்றாங்க. ஒரு அம்மா வந்து பையன் நிறைய சீனி சாப்பிட்டாங்க. சீனி சாப்பிட்டோன்னே ரசூலாவுக்கு போனாங்க. ரசூலாவுக்கு போய் என் பையன் நிறைய சீனி சாப்பிட அறிவுரை சொல்லுங்க. அவங்க ரசூலா சொன்னாங்க 40 நாள் கழிச்சு வாங்க அப்படின்னா. 40 நாள் கழிச்சு கூட சீனி சாப்பிடாங்க. அன்னைக்கு சொல்ல வேண்டியாங்க, நான் நிறைய சீனி சாப்பிட்டு இருந்தேன், அதனால நான் செய்யக்கூடிய செய்யலாம சொல்லுவாங்க. இது யாரும் சொல்லப்படுது? ரசூலாவுக்கு சொல்லி பொய்யா ரசூலாவுக்கு சொல்றாங்க, காந்தியும் சொல்றாங்க. காந்தியத்தை போய் அம்மா பிள்ளைய கொண்டு போனாங்களா, என் நிறைய மகன் நிறைய சீனி சாப்பிடுறான், நீ ஒரு மாதம் கழிச்சு டாக்டர் சொன்னாங்க. ஒரு மாதம் கழிச்சு போனவங்க நீங்க சீனி சாப்பிட பிள்ளைக்கு உபயோகம் பண்ணாங்க. காந்திக்கு மட்டுமா சொல்றாங்க, காமராஜர் சொல்றாங்க, இஸ்லாமிய எம்ஜிஆர் சொல்றாங்க. இன்னும் யாரும் போட்டா அவங்க செய்வாங்க சொன்னாங்க சொல்லுவாங்க. இந்த மாதிரி பொய்யை இட்டு கட்டும் போது சீரதேவம் சென்றாலும் சீர்குருவியை கற்றுக்கொள்ள ரசூலா சொன்னாங்க. ரசூலா சொன்னாங்க சீரதேவம் ரசூலாவுடைய தேர்தல் ரசூலா தெரியுமா? அப்ப எவ்வளவு இட்டு கட்டி வச்சிருக்கான். இந்த மாதிரி ஏராளமான பொய்கள் ஒவ்வொரு லட்சங்கள் ஈமான். எனவே சொந்த தாய்நாட்டை நேசிப்பது ஈமான். ரசூலா அப்படி சொல்லல, தாயார் நேசிக்கவும் மாற்றுகிறது கிடையாது. ரசூலா அப்படி சொன்னாங்களா, இவன் தனக்கு சாதனை ஏதாவது ரசூலா சொன்ன மாதிரி கிடைச்சாரா என்று இச்சகத்து ரசூலாவை போய் சொல்லக்கூடிய மக்கள் வாழும். அப்ப ரசூலாவை போய் சொன்னா என்ன ஆகும்? ரசூலாவை போய் சொன்னா அல்லாஹ் சொன்ன மாதிரி ஆகும். ஏன்னா ரசூலா யாரும் சொன்னாங்க, அல்லாஹ் சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் சொல்லாத ஒன்று சொன்ன வச்சுக்கிறீங்க, அது எங்க கொண்டு சேர்க்கணும்? நரகத்துல கொண்டு போய் சேர்க்கும். அதனுடைய சொல்லி காட்டாங்க, எவன் ஒருவன் நான் சொன்னதா ஒரு செய்தி ஒவ்வொருவன் சொல்றான், அதிகமாக சொன்னதா ஒரு செய்தி ஒருவன் சொல்லியிருந்தான், ஒவ்வொரு அந்தவும் கிடைக்கும். அவனுக்கு தெரியல அது பொய்தான், அந்த செய்தியை பார்த்தாலே தெரியும் அது பொய்ங்கிறது தான். ஒரு செய்தி ரசூலுல்லாஹி வருது, அதை பார்த்து ரசூலுல்லாஹி பேசிய மேல தரவுனாங்க வாங்கி விடுறாரு. புகாரில் போய் இருக்குது ரசூலுல்லாஹி ஒண்ணுக்கு போனாங்க, மூன்று மேல தரவுனாங்க, எச்சியத்துக்குனா எச்சிய சகாபாவை தரவுனாங்க, சரியத்துக்குனா சகாபாவை தரவுனாங்க. இப்படி ரசூலுல்லாஹி செஞ்சிருப்பாங்க. இன்னொரு அல்லாஹ்வுக்கு நபியே நீ மகத்தான் நற்குணத்தின் மீது இருக்காக சொல்லியிருக்காங்களா? இப்படிப்பட்ட ரசூலுல்லாஹ் தன்னுடைய மூத்தத்தை எடுத்து குடிக்க சொல்லியிருக்காங்களா? தன்னுடைய மதத்துக்கு சாப்பிட்டு அப்படியே ரசூலா மதத்துக்கு சாப்பிட சொன்னாங்க. ரசூலா நடந்து போனா கால் கருவில் படாதான். நம்ம ஆதிசார பயம் வந்து ரசூலாவுக்கு கொடியிட்டு கட்டாங்க இல்லையா? ரசூலா நடந்து போனா முன்னாடி ஒளி வைக்குமா? ரசூலா நடந்து போனா ஒளி வீசுன்னு சொன்னா ரசூலா ஆயுத சொல்லி காட்டாங்க. நான் சின்ன வீட்டுல படுத்து கிடப்பாங்க, சுஜூது போகும்போது செய்வாங்க, நான் காலை நீட்டுவேன். ரசூலா சுஜூது கூட ஆயுதம் தெரியாது, என் காலை குத்துவாங்க, நான் காலை அழைச்சிடுவேன். அதுக்கு சுஜூது பண்ணுவாங்க. இருட்டு வந்து ரசூலா எங்க தூங்குறாங்க, தலைமை பார்ப்பாங்க. ஆயுதா ரசூலா பெரிய முடி போடும், ரசூலா தொழில் இருப்பாங்க. அந்த இருட்டுல எங்க தூங்குறாங்கன்னு தெரியாது, கையெழுத்து தலையை பார்ப்பாங்க. அப்ப ரசூலா போனா மொழி வீட்டுன்னு சொன்னா ஆயுத அறியலாங்க, இதுக்கு நான் தலையை பார்ப்பேன்னு சொல்லணும். அப்ப இந்த மாதிரி மக்களை வந்து ஏமாற்றணும், தன்னுடைய கள்ள கொள்கைக்கு ஆள் சேர்க்கிறதுக்காக ஏராளமான பொய்கள், ஒன்றுக்கு பொய் கிடையாது. அப்ப நம்ம நபிகள் நாம எப்படிப்பட்ட செய்தியை பின்பற்றணும்? நபிகள் சொல்லி காட்டுறாங்க, நான் சொன்ன ஒரு செய்தி வருது, அது பொய் என்று ஒருவனுக்கு தெரிந்து அதை அவன் எடுத்துக்கொண்டால் அவனும் காரணி, அவனும் பொய்கள் சொல்ல. இந்த சொல்லி காட்டுறாங்க, இன்னவன் ஆளும் இருக்கிறார் பொய்களிலேயே மிக கடுமையான பொய் எழுதுமா? நபிகள் நிறைய பொய் பத்தியில் போடுறாங்க. அதான் நாளை சொல்லுவோம், எப்பூர் அல்லா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறும் எப்பூர் அவங்க சொல்லாத விஷயத்தை நபிகள் நாயகம் சொல்லாத விஷயத்தை இட்டு கட்டி பேசுறது. அப்ப இந்த மாதிரி ஏராளமான பொய்கள் செய்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இட்டு கட்டப்படுது. நாம ரசூலா மேல ஒரு பொய்யன் சொல்ற பொய்யன் வந்து நபிகள் நாயகம் சொன்ன ஒரு செய்தியை சொல்றாரு, நாம அதை அறிவிப்போம். நபிகள் நாயகம் சந்திக்காத ஒரு ஆள் நபிகள் நாயகம் சொல்றாரு, ரசூலா சந்திக்காத ஒரு ரசூலாவை கேட்க முடியும்? ஒரு ஆள் ஹிஜ்ரி 80 பிறந்திருப்பாரு, ஹிஜ்ரி 80 பிறந்தாரு, சஹாபியாக சொல்ல மாட்டாரு, யாரும் தைரியத்தை நபிகள் நாயகம் சொன்னாரு.
நாமளும் பொய்யுமோ அந்த மாதிரி செய்தியை கொண்டு வந்து பாத்தீங்களா ரசூலை சொன்னாங்க இல்லைங்களா ரசூலை சொன்னாங்க அறிவிப்பாக பாரு அவர் பொய்யான ஆளானது ரசூலை சொன்னது கிடையாது அப்ப அந்த ஆய்வு பண்ண சொல்றார் எங்களுக்கெல்லாம் சொல்ல ஒரு செய்தி வருதா அது பொய்யா நல்லா பாருங்க நாம சரியான அறிவு சொல்றோமாங்க இந்த சரியான அறிவு என்ன இருக்கும் நபிகள் நாயகம் சொன்னதா அந்த இடையில வரக்கூடிய எல்லா அறிவிப்பாளர்களுமே உண்மையாக இருப்பாங்க நம்முடைய சக்திக்கு உட்பட்டு அவன் வரலாறு படிச்சு பார்த்து அந்த அறிவிப்பாளர்கள் எல்லாம் உண்மையாக இருப்பாங்க உண்மையாக தெரிஞ்ச நீ நபிகள் நாயகம் சொல்ல நாம் முடிவு பண்ணுவோம் நம்ம சக்திக்கு உட்பட்டு ஒரு உண்மையான மக்கள் அறியப்பட்டதால் வேலை போய் சொல்லாம வச்சுக்கிறீங்க நாம செய்ய முடியாது ஒன்றும் செய்ய முடியாது அதோட சொல்லுவோம் நபிகள் நாயகம் சொன்னதா 12 பேர் சொன்னார் அந்த ஒரு நாள் பொய்யா இருப்பார் அந்த ஒரு நாள் சந்திக்கிறார்கள் அப்படி நம்ம தைரியம் சொல்லுவோம் ஏன் சொல்லுவோம் நபிகள் எச்சரிக்கை பண்றாங்க இந்த மாதிரி பொய்யை சொல்லிடாதீங்க அப்ப நம்ம சக்திக்கு உட்பட்டு நபிகள் நாயகம் சொன்னார்கள் என்று உறுதிப்படுத்தப்பட்டு வருவாங்க அந்த ஹதீஸை மாற்றமா எடுத்துக்கணும் அதைத்தான் நம்ம சட்டமா சொல்லணும் நபிகள் நாயகம் சொல்லாம ஒரு பொய்யை நபிகள் நாயகம் சொன்னாரு ஒரு நபிகளை சந்திக்கிறதா சொல்லுவாங்க இட்டுக்கட்டி பேசக்கூடியவங்க இருப்பாங்க அவங்கதான் நபிகள் நாயகம் சொன்னதா ஒரு செய்தி அறிவிச்சா கிடையாது ஹதீஸ் கிடையாது அப்ப இன்றைக்கு ஏராளமான ஜமாத்துகள்ல அவங்களுக்கு ஆதாரம் எல்லாம் இந்த லைஃபான செய்ய நம்ம போய் காட்டலாம் நீ லைஃபுங்க பாத்தீங்களா லைஃப்னு சொல்லிட்டாங்க நீ போய் பாத்தியாமா அதாவது அறிவிப்பாளர்கள் அறிவிப்பாளர்கள் நாம வச்சோம் நபிகள் நாயகத்தை வரலாறு பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக 6 லட்சம் மனிதனுடைய வரலாறு பாதுகாக்கப்பட்டது எவனுக்கெல்லாம் வரலாறு இல்லையோ அவன் சொன்னால் ஏற்க மாட்டோம் எவரெல்லாம் பொய்யனோ அவனுக்குள்ள பட்டியல் போடப்பட்டது எவரெல்லாம் பொய்யன் எவரெல்லாம் முன்னூற்றி பேசலாம் யாரெல்லாம் அறுதியாளர்கள் இந்த ஹதீஸ சஹீஹைல் பிரிக்கும் சொல்லி தந்தது யாரு இமாம்கள் சொல்லி தந்தாங்க சாஹி இமாம் வந்து அவர் ஹதீஸ் மிகப்பெரிய வல்லுநர் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ஹதீஸ் மிகப்பெரிய வல்லுநர் அந்த இமாம்கள் சொன்னது எவருக்குமே ஏற்றுக்காதீங்க அது சரியான ஹதீஸா லைஃபான ஹதீஸா பிரிச்சு பாருங்க நமக்கு பாடம் எடுத்துக்கிறாரு இமாம்கள் பாடம் எடுத்துக்கிறார்கள் அப்ப நான்கு இமாம்கள் நாம ஃபாலோ பண்றோம் 4 இமாம்கள் படிக்கணும்னு சொன்னா ஹதீஸ சஹீஹைல் குறித்து பாருங்க அப்ப பொய்களிலேயும் பயங்கரமான பொய் எது அல்லாஹ்வுடைய பொய் இருக்கிறது நபிகள் நாயகம் பொய் இருக்கிறது ஒரு ஹதீஸ பாடம்னு சொல்லாம இருக்கா ரசூலுல்லாஹ் பொய்யா சொல்ல வச்சிருக்கீங்க நாம என்ன போய் சேர்ந்துருவோம் நரகத்துல போய் சேர்ந்துருவோம் இந்த விஷயம் எந்த ஒரு செய்தியை நாம் படிச்சா நபிகள் நாயகம் சொன்ன மேக்சிமம் சஹீஹுல் புகாரி நபிகள் நாயகம் சொன்னா வர போய் செய்திருக்கு பாருங்க இது 1-2 விஷயங்கள் மேக்சிமம் எல்லாம் எல்லாம் கரெக்டா செய்யுங்க சஹீஹுல் புகாரி ஒரு 10 ஹதீஸ் மேல ரிமார்க்கான செய்தி இருக்கு சஹீஹ் முஸ்லிம் இதுல வரக்கூடிய அனைத்து மேக்சிமம் அது எல்லாம் இருக்கலாம் செயலா இருக்கு ஒரு 10-15 செய்தி அதிகமா இருக்கு இதை திருமிதி இந்த நசாயி இப்னு மாஜா அகமதுக்குள்ள வரப்பாங்க இது சஹீஹ் என்று வரக்கூடிய செய்தியை விட மனசை ஃபாலோ பண்ணணும் அதுல பொய்களுக்குள்ள இந்த திருமிதியில அல்லாஹ்வா ஒரு வீசி அருமா இளைஞர் தோட்டத்தை பார்த்து எனக்கு திருமிதியில இருக்கு ஏராளமான இட்டுக்கட்டு அதிகமாக சொல்லுவார் இதுக்கு லைஃபான செய்தி சொல்லுவார் இவங்க அதை பார்க்க மாட்டாங்க அப்ப நம்முடைய மக்களுக்கு தெளிவான மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியதற்காக ஒவ்வொரு மாதமும் 7 இதழ் வருது யார் படிக்கிறீங்க 7 தீவிர இதழ் வருவாங்க ஒரு செய்தி வந்து நைட்டு ஃபுல்லா உட்கார்ந்து அந்த ஒரு கற்று நம்ம நீங்க சாதாரண கற்று பாக்குறீங்க ஒரு கற்றை எழுதுறதுக்கு ஒவ்வொரு அஞ்சல் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க தெரியுமா அதுக்கு அமைச்சு உட்கார்ந்து ஒவ்வொரு செய்தியா பார்த்து அதை செய்தியா ஆய்வு பண்ணி நபிகள் நாயகம் சொன்னதை தெரிஞ்சாலும் செய்வோம் மக்களுக்கு மார்க்கம் போய் சேர வேண்டும் என்பதற்காக பல தலைப்புகள்ல ஒவ்வொரு மாதம் 7 இதழில் பல தலைப்புகள் கற்றைகள் வந்து தீர்வு பெருமை எழுதுறோம் அதே ஒரு சக்திக்குமே ஏதாவது செய்தி தப்பா செய்தி வந்தது ஐநூறு செய்ய நபிகள் நாயகம் கவனிக்காமல் சொல்லி அதை மக்கள் தெளிவுபடுத்துறோம் அப்புறம் ஒரு தெளிவான செய்திகள் கிடைக்கும் தெளிவான மாற்றத்தை நாம ஃபாலோ பண்ணணும்னு சொன்னா ஒரு கத்திரிக்காய் வாங்கும் போது நாம எவ்வளவு பிசி பார்க்கிறோம் நபிகள் சொன்ன மாற்றம் நம்ம பின்பற்ற மாட்டோம்னா அப்புறம் மாசத்துல இந்த இரவு நாம படிக்கணும் அது நம்ம விற்பனை நம்ம சொல்லல அற்புதமான ஒவ்வொரு கையால் அமைச்சர் தேர்ந்தெடுக்க ஒவ்வொரு கட்டுரையுமே நீங்க இது வரைக்கும் பழைய வேலைக்கும் இதெல்லாம் இருக்கு எல்லாமே பல இரவுகள் விழித்திருந்து எழுதப்பட்ட கட்டுரை ஒவ்வொரு அறிஞரும் அதிலே செய்வது தியாகம் கிடையாது மக்களுக்கு சத்தியமாக போய் சேர வேண்டும் என்பதற்காக இதை நாங்கள் இரவுகளை படிக்கக்கூடிய மக்களாட்சி ஆகும் யாருமே நம்ம சொல்லல மக்களுடைய சத்தியமாக தெரிய வேண்டும் என்றால்
செய்திகள் தான் பொய்யான செய்திகள். ஏன் சொன்னது என்பதை மக்களுக்கு முன்னே சேர்ப்பதற்கு ஜமாத் சார்பாக ஏகத்துவம் இதை நடத்துறோம், தீர்ப்பு இதை நடத்துறோம். ஏன்னா வெளியிட்டு நம்ம ஜமாத் சார்பாக வெளியிடப்படக்கூடிய புத்தகங்கள் ஒவ்வொரு தடுக்க வேண்டியிருக்காங்க. இது எல்லாமே தொழுகை என்று சொன்னால் தொழுகை பற்றி வரக்கூடிய அந்த சைவ அரிசிகள் மட்டும் இருக்காம போகிறோம். அதை தாண்டி பல வருட உழைப்பு, சாதாரண உழைப்பு கிடையாது. ஒரு புக்கினை வெளியிடணும்னு சொன்னா பல அறிஞர்களுடைய தியானங்கள் இருக்கு. அப்ப அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தில் குழந்தை வருமா, பெண்களுக்குரிய சட்டங்களா, நகரநாயகர்கள் ஆசிரியர்களாக ஒவ்வொன்றையும் சரியான செய்திகளை எடுத்து சரியான மாற்றம் மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரி இதழ்கள் வெளியிடப்பட்டு செய்யணும். அந்த மாதிரி இதழ்களை படிக்கக்கூடிய மக்களால் ஆக வேண்டும். அதற்காக ஒரு சிறப்பு சபை ரமலான் மாசத்துல நீங்க 600 ரூபாய் கட்டி வச்சிருக்கீங்க, ஒரு வருஷம் சந்தா. நான் மார்க்கெட் வியாபாரம் சொல்லல, அதனுடைய முக்கியத்துவம் மக்களுக்கு வர வேண்டும் என்பதற்காக ஒரு வருஷம் சட்டா நீங்க கட்டினீங்கன்னா தீர்ப்பு பெண்மணி ஏகத்துவம் உணர்வு ஆகிய 3 இதழ்களும் 600 ரூபாய் தலையை விதம் செய்யணும், வீட்டுக்கு வந்து சேரும். எனவே இந்த இதழ்களை மார்க்கெட்டை தெரிவதற்காக செய்யணும், படிக்கக்கூடிய மக்களால் ஆக வேண்டும். அல்லாஹ் அல்லாஹ் தூதரும் எது தெளிவான செய்தி நமக்கு சொன்னார்களோ அதை மட்டும் பின்பற்றி நபியான சொல்லாத மீது அல்லாஹ் மீது பொய் சொல்லாத மக்களாக நாம் மன்னிக்க வேண்டும். அப்படி நன்மக்களாக நாம் அனைவரையும் ஆய்வாளர்களாக என்று கூறி இன்றைய உரையை நிறைவு செய்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இரவு 2 மணிக்கு செய்யும். 2 மணிக்கு 21 ஆயிரம்